தேங்காய் எண்ணெயில் முகத்துக்கு எப்படி வந்து ஃபுல் ஃபேஷியல் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்காக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அம்மு அழகு குறிப்பு நேயர்களுக்கு அம்முவின் அழகான வணக்கங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதனால நான் போடுற எல்லா விதமான அழகு குறிப்புகளும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்காய் எண்ணெய் கொண்டு ஃபேஷியல் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். ஸ்கின் கிளென்சிங்கில் ஸ்டார்ட் பண்ணி பேக் வரைக்கும் இந்த கோகோனட் ஆயில் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செலிப்ரிட்டிஸ் கூட இந்த கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க தான். இதனால் உங்களுடைய சருமம் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் பேலன்சிங் pH லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்லர் போனாலே ஃபேஷியல் பண்ணும்போது 3 ஸ்டெப் ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்கின் கிளென்சிங் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஸ்கின் ஸ்க்ரப்பிங் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் பேக் போடுவாங்க. ஸோ தேங்காய் எண்ணெய் கொண்டு எப்படி நம்ம வந்து இந்த 3 ஸ்டெப்பும் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்கின் கிளென்சிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் காய்ச்சாத பால் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக பார்த்தா இது ரெண்டுமே மிக்ஸ் ஆகாது, செப்பரேட்டாக தான் இருக்கும். தேங்காய் எண்ணெய் கூட பால் கண்டிப்பாக வந்து மிக்ஸ் ஆகாது. பட் மேக்ஸிமம் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய முகத்துக்கு நல்லா அப்ளை பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணி முடிச்சுட்டு டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லைன்னா காட்டன் அப்படி இல்லைன்னா இதமான சுடுதண்ணியில் துணியை நல்லா டிப் பண்ணி உங்களுடைய முகத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க இல்லையா, கிளென்சிங் பண்ணீங்க, அதை நல்லா தொடச்சி எடுத்துடுங்க. இது நீங்கள் டெய்லியுமே நீங்கள் பண்ணலாம், இல்லை ஒரு நாள் விட்டு கூட ஒரு நாள் பண்ணலாம். இதை நீங்கள் பண்ணுறதுனால உங்களுடைய ஸ்கின் வந்து நல்ல மென்மையாக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய முகத்துக்கு ஈவன் டோன் கண்டிப்பாகவே தரும். அதாவது நெத்தி பார்த்திங்கன்னா ஒரு கலரில் இருக்கும், கன்னம் பார்த்திங்கன்னா ஒரு கலரில் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஈக்குவலாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்கின் கிளென்சிங். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பிங். அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க, அதாவது ப்ரௌன் சுகர். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிடுங்க. எவ்வளோ நேரம் ஸ்க்ரப் பண்ணணும் அப்படின்றது சுகர் பார்த்தாலே தெரியும். சர்க்கரை கரையிற வரலும் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவுமே நல்லது. இந்த குறிப்பையும் நீங்கள் டெய்லியுமே பயன்படுத்திட்டு வரலாம், அப்படி இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் யூஸ் பண்ணலாம். டிஷ்யூ பேப்பர் இல்லை காட்டன் வச்சு உங்களுடைய முகத்தை நல்லா வந்துட்டு தொடச்சிடுங்க. ஸ்கின் கிளென்சிங்க்கும் ஸ்கின் ஸ்க்ரப்பிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரணும். ரெண்டுமே ஒரே வேலை தானே செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விளக்கத்தை சொல்கிறேன். ஸ்கின் கிளென்சிங் அப்படின்றது வாஷிங் மாதிரி தான். நம்மளுடைய முகத்தில் இருக்க மேற்புறமாக இருக்கிற அழுக்கை மட்டும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுவே ஸ்க்ரப்பிங் அப்படின்றது நம்மளுடைய ஸ்கின்ல அடி லேயரில் இருக்க திக் லேயர் அண்ட் டெட் ஸ்கின் இருக்கும், அதெல்லாம் வந்துட்டு நீக்கிறதுக்கு ஸ்க்ரப்பிங் பண்ணுறது தான் ரொம்பவுமே நல்லது. ஸ்கின் கிளென்சிங், ஸ்கின் ஸ்க்ரப்பிங். அடுத்தது நம்ம ஃபேஷியல் பேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சத்தூள். இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் முகத்துக்கு நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. மற்ற ஃபேஸ் பேக் மாதிரி இது ட்ரை ஆகவே ஆகாது. அப்ளை பண்ணிட்டா எப்படி ஆயில் ஸ்கின்ல இருக்குமோ அப்படியே தான் இருக்கும். இந்த பேக் வந்துட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் ஃபேஸ் வாஷ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையவே கிடையாது. பேக் போட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா உங்களுடைய முகத்தை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. தேங்காய் எண்ணெயோடைய குணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கின் டோன் வந்துட்டு ஈக்குவலைஸாக இருக்கிறதுக்கு உதவும். இளமை பருவத்திலேயே சிலருக்கு வந்துட்டு முக சுருக்கங்கள், முகம் வந்துட்டு அப்படியே ரொம்ப வயசான தோற்றம் கிடைக்கிது. அது மாதிரி இல்லாமல் உங்களுடைய ஸ்கின்னை வந்து டைட்டன் ஆக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் மென்மையாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கஸ்தூரி மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுறதுனால ஈவன் டோன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பிம்பிள்ஸ், பிளாக் ஸ்பாட்ஸ், அதனால ஏற்பட்ட கரும்புள்ளிகளை மறைய வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பேக் நீங்கள் போடுறதுனால ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோயிங்காக கிளியராகவும் இருக்கும். கோகோனட் ஆயில் ரொம்பவுமே நல்லது. நம்ம ஊருக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். இந்த குறிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காக லைக்கும் ஷேரும் பண்ணிவிடுங்க. மறக்காமல் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.